Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 14 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் குரோக்கோ வந்துட்டு இக்னைட் பாஸ் காய் அப்படினு சொல்லிட்டு ஒரு புது ட்ரிக் ஏதோ ஒன்னு பண்ண வந்திருப்பான். அவன் இத பண்ண வரும்போது அவனே யோசிச்சு பார்க்கறான், இது நார்மலான இக்னைட் பாஸ் தானே, இதுல என்ன இருக்குது, இவனால எப்படி என்ன தாண்டி பாஸ் பண்ண முடியும், சரி வாடா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரெடி ஆகுறான். அப்ப குரோக்கோ வந்துட்டு வழக்கம் போல பால ஸ்பீடா மட்டும் தள்ளாம பால ரொட்டேட் பண்ணவே செய்றான். அவன் கையை வச்சு டிஃபரெண்டா பால ஸ்பின் பண்ண வைக்கிறான். அது அவனோட கையை பிரேக் பண்ணிக்கிட்டு போகுது. அந்த பால கியோஷி வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பிடிச்சிடுறான். அவனுமே பிடிச்சிட்டு ஷூட் வந்துறான். ஆனா வாக்கமாட்ஸ் அவனை விடாம அவன் கூடயே வந்துறான். அப்ப கியோஷியோ ஷூட் பண்ற ஐடியால தான் இருந்திருப்பான். பட் லாஸ்ட் மொமெண்ட்ல அவன் மைண்ட மாத்தி அப்படியே பாஸ் கொடுத்துருவான். எப்படி அவன் லாஸ்ட் மொமெண்ட்ல ஷூட் பண்ற பொசிஷன்ல இருந்துகிட்டு பாஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்ஸுக்கு சமசாக்கு. அந்த பாலுக்கு ஆகமி வேற லெவல்ல டங்க் பண்ணிட்டு போயிடுறான். என்னடா இப்ப நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ ஆச்சரியத்தோட கேக்குறான். அப்பதான் மிடோரிமா சொல்றான், இதுக்கான சீக்ரெட் வந்துட்டு ஸ்பின்னிங் மோஷன் மட்டும்தான். எப்படி துப்பாக்கில இருந்து வர குண்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே வருமோ அதே மாதிரி குரோக்கோ இப்ப அவன் பால ஸ்பின் பண்ணி விட்டுருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அவனே வந்துட்டு அவ்வளவு மோசமா இல்ல அப்படின்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறேன். அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாயிராதீங்க தம்பிகளா, நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈமியோசி வந்துட்டு பால் அப்படியே லைட்டா தூக்கி போறான் டீம் பிளேயர் கிட்ட. தோ டீம் கேப்டன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய் வெளிச்சு போச்சு, அதனால ஈமியோசி உண்மையான பேரை நம்ம சொல்லிடுவோம். அவங்களோட டீம் பிளேயர் வந்துட்டு அந்த பால ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் நம்ம கோச் டோரா வந்து நினைச்சு பாக்குறாரு, அவன் வந்துட்டு குரோக்கோ ஹைன்ஸ்டா இருக்கிறவனை யூஸ் பண்ணிருக்கான் கரெக்டா. ஏன்னா அவன் இந்த மாதிரி ஹைட்டா பாஸ் கொடுக்கறப்ப குரோக்கோ ஷார்ட்டா தான் இருக்கா, அதனால ஹைட் பாஸ கண்டிப்பா குரோக்கோவால பிளாக் பண்ண முடியாது. சோ குரோக்கோட ஹைட் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவன் பாஸ் பண்ணிருக்கான், ஒரு இம்ப்ரெசிவான கேப்டனாவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. ஆனா அவன் ஷூட் பண்ண பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உள்ள அப்படியே வெளியே வருது. ரீபவுண்ட் ஆடுறதுக்கு கியோஷி வாக்கமாட்ஸ் ரெண்டு பேருமே ரெடி ஆறாங்க. ஆனா வாக்கமாட்ஸ் கியோஷிக்கு முன்னாடியே பால் பிடிங்கிறான். பரவாயில்லையே இவனுமே செம ஸ்ட்ராங்கா இருக்கான், காகமி லெவலுக்கு கிட்டத்தட்ட பிசிக்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி யோசிக்கிறான். அந்த பால் எடுத்து அவன் சாகுராய் கிட்ட கொடுக்க சாகுராய் அசால்ட் அவுட் சைடுல இருந்து ஒரு பால ஷூட் பண்ணிடுறான். அடுத்து பால் பார்த்தா காகமி கிட்ட வருது. அவனுக்கு ஆப்போசிட்டா பார்த்தா அவன் நின்னுகிட்டு இருக்கான். ரெண்டு ஏஸ்க்கு நடுவுல ஒன்னா நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா அப்படின்னா சைரினோட ஃப்ளோ கண்டிப்பா இங்கே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டாக்கு கோச் சொல்றாரு. அப்ப காகமி வந்துட்டு அவனே டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு போறான். பட் அவன் என்னதான் ட்ரிக் பண்ணாலும் அது அவனே வந்துட்டு ஈஸியாவே பால தட்டி விட்டுறான். அப்பதான் பார்த்தா தெரியுது இத காகமி அவன் மைண்டுக்குள்ளே நினைச்சு பாத்துருக்கான். அப்போ காகமி வந்துட்டு என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல, பால் அப்படியே இசுக்கு கிட்ட தூக்கி கொடுத்துறான். என்னால இப்போதைக்கு உன்னை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனிட்ட சொல்லிட்டு போயிடுறான். இப்போ சைரன் டீம் வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. அப்ப மிடோரிமா வந்துட்டு சொல்றான், அவங்க பாக்குறதுக்கு தான் சும்மா ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மைண்ட் லெவல்ல ஒரு பெரிய கேமே நடந்திருக்குது, அவங்க ரெண்டு பேரோட சயின்ஸ் வச்சு அது நல்லா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஈசேவோட கேப்டன் அதை தான் சொல்றான், காகமி அவன் மைண்ட் லெவல்ல பெரிய கேம் லேண்ட் பார்த்துட்டு தோத்துவோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். நம்ம கோச் டோராவுமே நினைச்சு பாக்குறாரு, இவன் போன மேட்ச் மாதிரி சும்மா கண்ணா பின்னா விளையாடாம இந்த வாட்டி பொறுமையா தான் நின்று விளையாடுறான், பய கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சரி இப்ப நம்ம அடுத்து என்னதான் பண்றது, அவங்க தான் இப்ப வர அப்பர் ஹேண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எசுகி கேக்குறான். ஆமா நம்மளால குரோக்கோட பாஸே நம்பியே இருக்க முடியாது, அது அவனே கண்டுபிடிச்சா அப்படின்னா அது ரிஸ்க் தான், அதனால நம்ம அதை கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கியோசி சொல்றான். அப்ப ஹியூகா வந்துட்டு அவன் கழுத்து வச்சு அப்படியே சொரக்க போட்டுக்கிட்டே அப்படின்னா நான் அவுட் சைட்ல இருந்து பாயிண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். டோவோ டீமோட இன்சைட் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, அதனால நான் அவுட் சைட்ல இருந்து ஸ்கோர் பண்ணி அவங்கள கொஞ்சம் அட்டென்ஷன் என் பக்கம் இருக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எல்லாரையும் சொல்லிட்டு கூட்டு போறான். இப்போ உள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பால் வந்துட்டு ஹியூகா கிட்ட வருது, அவனை டிஃபெண்ட் பண்ற மாதிரி சாக்குராய் வரான். அப்ப ஹியூகா அவனை பார்த்துட்டு எதுக்கு தம்பி ரொம்ப தள்ளி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பின்னாடி போயிடுறான். அப்படியே போன மறு செகண்டே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். சாக்குராயால திரும்பி அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல. இந்த ஷாட்டுக்கு பேர் தான் பேரியர் ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கவுனே சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஹியூகாவோட ஹேபிட்டுமே வெளியே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றேன். அவருக்கு என்ன ஹேபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் கேக்குறாங்க. ஹியூகா எப்பெல்லாம் ஃபயர்டா இருக்கணும் அவன் இந்த மாதிரி தான் சொடக்கு போடுவான், அதுதான் அவனோட பழக்கம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஹியூகாவும் சொடக்கு போடுறான். அடுத்து மறுபடியும் ஒரு பால் வந்துட்டு ஹியூகா கிட்ட வருது, அவன் இப்போ ஒரு பேரியர் ஜம்பை போட்டு ஷூட் பண்றான். அப்ப இன்னொரு பிளேயர் சாகுராய் கிட்ட வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல இதை நான் மட்டும் தனியாவே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சாகுராய் சொல்றான். இப்ப சாகுரா கையில பால் இருக்குது, அவன் எந்த பக்கம் விடாம ஹியூகா அப்படியே அணை போட்டுக்கிட்டு இருக்கான். பால் எங்க கொடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயரும் கேட்கறான். பட் சாகுராய் வந்துட்டு அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு ஷூட் பண்ணிடுறான் டக்குன்னு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அந்த பாலுமே போய் கரெக்டா பேஸ்கெட் குள்ள விழுகுது. இப்படி குவிக்கா பால ரிலீஸ் பண்ணி எப்படி அவன் அக்யூரேட்டா ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிக்கு கேக்குறான். அவன் எப்பவுமே அப்படிதான், அவனோட ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அளவுக்கு அவனோட ஷாட்ஸ் எல்லாம் அப்படியே அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈமேசி சொல்றான். அப்ப சாகுராய் அப்படியே ஹியூகாவை பார்த்துட்டு நான் தான் கண்டிப்பா இங்க வின் பண்ணுவேன், ஏன்னா நான் தான் உங்களோட பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கடுப்பாகுது. அப்ப ஹியூகா வந்துட்டு ஒரு கடுப்படியே இசுக்கி எல்லா பாலும் எனக்கே நீ பாஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹியூகா ஒரு பக்கம் எல்லா பாலையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சாகுராய் எல்லா பாலையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் விட்டு தரதாவே இல்ல, மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது ஏதோ 3 பாயிண்டர் மேட்சாவே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கைஜோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் சாக்குராய் ஒரு பால் ஷூட் பண்றேன். இப்போ இன்னும் கேம்ல 5 செகண்ட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிய. சைரன் டீம் 19 டோவோ டீம் 22 சொல்லிட்டு அங்க தான் லீடிங்ல இருக்காங்க. இல்ல நாங்க அப்பெல்லாம் விட்டுறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்ல கியோஷி பால தூக்கி டக்குன்னு குரோக்கோ கிட்ட கொடுக்குறான். அப்ப அவங்க டீமோட 7ஆம் நம்பர் பிளேயர் குரோக்கோ வந்து மறைச்சு நிக்கிறான். நேரா குரோக்கோ வந்துட்டு பின்னாடி லைட்டா காகமியா பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறமா அவனோட வேனிசிங் டிரைவ் போட்டுட்டு அலக்கம் போல கிராஸ் பண்ணிட்டு வந்துறான். இவனை அப்படியே வந்துட்டு பால தூக்கி பின்னாடி சைடு அப்படியே ஹியூகாட்ட கொடுத்துறான். ஹியூகா அவுட் சைடுல இருந்து ஒரு பால ஷூட் பண்ணிடுறான். சோ பசர் பீட்டர் மூலமா இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அப்ப இமியோசி அந்த 7ஆம் நம்பர் பிளேயர் கிட்ட வந்துட்டு நீ இத பத்தி என்ன நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அந்த குரோக்கோட வேனிசிங் டிரைவ் அது அப்படியே மோமோய் சொன்ன மாதிரியே தான் அவன் பண்ணா அப்படின்னு சொல்றான். இவன் ரைட் இதுக்கப்புறம் அவன் அதை எப்படி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமியோசி சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு எல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப நல்ல வேலை அவங்களை எப்படியோ நம்ம கொஞ்சம் ஈக்குவல் பண்ணியாச்சு, அதனால குரோக்கோ நீ கொஞ்ச நேரம் வெளியே ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோச்சை கூப்பிடுறான். நான் இப்ப செகண்ட் குவார்டரோட ஸ்டார்டிங்ல மறுபடியும் ஒரு என்னோட வேனிசிங் டிரைவ் யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சாலும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். அப்ப கோச்சுமே வந்துட்டு
சரி ஓகே நீ பண்ணு, நம்ம ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுதான் பாப்போமே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பதான் டாக்கோமே வந்துட்டு சொல்றான், குரோக்கோ வந்துட்டு அவனோட வேனிசிங் டிரைவ் தனியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. என்னது தனியா இல்லையா, அவன் எப்படி ஒர்க் அவுட் பண்றான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஆமா மிடோரிமாக்கு அந்த கேம்ல பல வாட்டி அவன் தண்ணி காட்டினாம்ல, அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது அப்படின்ட்டு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட மூவ்மெண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. அவனோட மூவ்மெண்ட் வந்துட்டு டயகனலா தான் மூவ் பண்ணுவான், அதாவது கிராஸா தான் மூவ் பண்ணுவான். மனுஷங்களோட கண்ணு வந்துட்டு வெர்டிகலாவும் பார்க்கும், ஹரிசாண்டலாவும் பார்க்கும். அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை காட்டுறான். அதாவது இதுல 4 சைடு அப்படியே பிளஸ் மாதிரி லைட் எரியுது இல்லையா, அந்த ஸ்பாட்டை மட்டும் தான் மனுஷங்க கண்ணு பார்க்கும். அப்ப அந்த மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பாட்ல தான் குரோக்கோ அப்படியே குனிஞ்சு ஓடிடுறான். பட் இது வந்துட்டு அவ்வளவு அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அந்த கண்டிஷன் வந்துட்டு காகமி அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. காகமி வந்துட்டு ரொம்பவே பெருசா இருப்பான், அவனோட பெரிய பிரசன்ஸ் தான் இதுக்கு காரணம். குரோக்கோ கையிலே பால் இருக்கிறப்ப ஆப்பனன்ட் வந்துட்டு அவனால மிஸ்டைரக்ஷன் பண்ணவே முடியாது. அதனாலதான் அவன் ஆப்பனன்ட்டோட அட்டென்ஷனை வந்துட்டு காகமி மேல இருக்கிற மாதிரி அந்த பக்கம் மிஸ்டைரக்ட் பண்றான். ஜஸ்ட் ஒரு மொமெண்ட்டுக்கு மட்டும் தான் அவன் அப்படி பண்ணுவான். இதுதான் அந்த வேனிசிங் டிரைவோட சீக்ரெட். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குரோக்கோ அந்த வேனிசிங் டிரைவ் பண்ணும்போது ஆப்பனன்ட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு காகமி இருப்பான். அப்படி காகமி இருக்கிற வரை இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, குரோக்கோட வேனிசிங் டிரைவை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷங்களோட கண் பார்வை அந்த பிளஸ் மட்டும் போட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல காகமி வந்து லொகேட் பண்ணிடுறான். அதனால அவங்களோட மைண்ட் டக்குன்னு காகமியை நோட் பண்றப்ப குரோக்கோ வந்து குனிஞ்சு இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். அதான் வேனிசிங் டிரைவோட சீக்ரெட். அப்படின்னா காகமி குரோக்கோ ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே. அதையும் தலைமை ஆவமினை பாத்துக்கிடும் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சொல்றான். எது நான் எதுக்கு உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவமினை சொல்லிடுறேன். அவன் எப்படி வந்தாலும் சரி அவனை நான் தனியாவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா the only one who can beat me is me அப்படின்னு சொல்லிட்டு ஆவமினை சொல்றான். இப்போ செகண்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்துட்டு இசுகி வச்சிருக்கான். இசுகி அப்படியே குரோக்கோ கிட்ட தரான். குரோக்கோ அகைன்ஸ்டா பார்த்தா இந்த வாட்டி ஆவமினை டிஃபெண்ட் பண்ண வந்து நிக்கான். அப்பவும் குரோக்கோக்கு பின்னாடி வந்துட்டு காகமி இருக்கான். குரோக்கோ வேனிசிங் டிரைவ் போட்டு கரெக்டா ஆவமினை கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்ப எல்லாருக்குமே ஷாக் தர மாதிரி ஆவமினை வந்துட்டு குரோக்கோ கூடயே டிராவல் பண்ணி அப்படியே பின்னாடி வரான். அப்ப பார்த்தா ஆவமினை வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்திருக்கான். அவன் கண்ணை திறந்து அப்படியே குரோக்கோவை பார்த்தா தான் அவன் காகமியை நோட் பண்ணுவான். அந்த கேப்ல தான் குரோக்கோ தப்பிக்கவே முடியும். பட் இருந்தாலும் இவனால எப்படி கண்ணை மூடிக்கிட்டே குரோக்கோவை இவ்வளவு அக்யூரேட்டா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒரு டவுட். அப்பதான் மோமாய் வந்துட்டு ஆவமினே குரோக்கோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லேண்ட் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறா. நீ இப்பவும் என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆவமினே டக்குன்னு அவன் இருந்து பாலை பிடிங்கிட்டு ஓடிடுறான். செம்ம ஸ்பீடா ஓடி போய் அப்படியே பேஸ்கெட் குள்ள பாலை டங்க் பண்ணவும் செஞ்சிடறான். அப்ப ஆவமினே குரோக்கோவை பார்த்துட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத டெட்சு, ஆனா ஷேடோவால லைட் இல்லாம இருக்க முடியாது. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு உண்மையை உன்னால மாத்தவே முடியாது. ஒரு ஷேடோவால லைட்டை கண்டிப்பா டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவமினே சொல்லிட்டு போயிடுறான். இது நல்லதுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் இசுகி வந்துட்டு பாலை மறுபடியும் குரோக்கோ கிட்டே கொடுக்குறான். அந்நேரம் கோச் வந்துட்டு ரெஃப்ரி கிட்ட போய் டைம் அவுட் கேட்க ட்ரை பண்றாங்க. அப்ப குரோக்கோ திடீர்னு வந்துட்டு இக்னைட் பாஸ் காயை யூஸ் பண்ண வரான். குரோக்கோ அப்படி பண்ணாத ஹியூகா கியோஷி ரெண்டு பேருமே இப்ப ஃப்ரீயா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசுகி எவ்வளவு கத்தி தடுக்க ட்ரை பண்றான். பட் குரோக்கோ அதை கேட்கவே இல்ல. அவன் வந்துட்டு ஆவமினையை பார்த்த மாதிரி அவனுக்கு அகைன்ஸ்டா நேரா பாலை குத்தி விடுறான். நீ சரியான இடியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆவமினை அந்த பாலை ரொம்பவே கேஷுவலா அசால்ட்டா பிடிச்சு நிப்பாட்டி போட்டுறான். இன்னைக்காவது என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம இரு டெட்சு, உங்ககிட்ட இருக்கிறதுல இதுதான் பவர்ஃபுல்லான பஞ்ச் அப்படின்னா உன்னோட எஃபர்ட் எல்லாமே யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை டக்குன்னு எடுத்துட்டு ஓடி போறான். காகமியா அவனை தடுக்க வர ஆவமினை வந்துட்டு எந்த ஒரு ஃபார்ம்லயுமே இல்லாம எப்பவும் போல அவனோட ஃபார்ம்ல ஸ்டார்ட் ஒன்னு கொடுக்குறான் வேற லெவல்ல. அதுவுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பேஸ்கெட் குள்ள போய் ஒழுகுது. எல்லாரும் காம் டவுன் மட்டும் இருக்கா, கண்டிப்பா நம்மளால பாயிண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே ஹியூகா கிட்ட தர்றான். பட் ஹியூகா கிட்ட போறதுக்குள்ள அந்த பால வாக்க மாட்ஸ் பிடிங்கிட்டு போய் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். சைரன் டீம் பார்த்தா 24, டோவோ டீம் 30ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. இப்ப சைரன் டீம் வந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. கோச்சுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரோக்கோ நீ பெஞ்ச்ல உட்காந்துரு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. குரோக்கோவால எதுவுமே பேச முடியல, ஓகே மேம் அப்படின்ட்டு சொல்லிடுறான். கோச் வந்துட்டு மத்த எல்லா பசங்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா குரோக்கோ வந்துட்டு அதை கவனிக்கவே இல்ல. அப்படியே ஆவமினை சொன்ன எல்லா வார்த்தையும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இது உன்னோட யூஸ்லெஸ் எஃபர்ட் அப்படின்னு சொன்னது அவனுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அதை நினைச்சு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான் குரோக்கோ. அப்போ காகமி குரோக்கோட தலையில கையோசிட்டு உன்னோட எஃபர்ட்லாம் ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாதுடா, இங்க இருக்க எல்லாருமே உன்னை ரொம்பவே நம்புறோம், நீ கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கம்பேக் கொடுத்துருவ. சோ நீ அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடாத, இப்போதைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் போய் அவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு காட்டிட்டு வரேன், யூஸ்லெஸ் எஃபர்ட்ன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ குரோக்கோ இல்லாம சைரன் டீம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.